நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேட்கறோமோ அப்பதான் வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாமே நிறைவேறும். எத்தனை வாட்டி வந்தாலும் இப்படியே வரோம் போறோம் இன்னும் நம்மளுக்கு வந்து இதுல நடக்குது எதுவுமே இல்லை. இந்த வாட்டி வந்து இன்னைக்கு வந்து போடுற ஆர்ப்பாட்டத்தில் வந்து சேலரி உயர்வு, அடுத்த மாசம் சேலரி அப்போ 5ஆம் தேதியே ஏறணும். அந்த நேரம் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணணும். எல்லாருமே சம்பளம் உயர்வு வேணும், இன்சென்டிவ் வேணும், அதுக்கப்புறம் வேலையை வந்து கம்மியாக்கணும், அதிக வேலை வாங்கிறது கம்மியான வேலையை வாங்கலாம். அது மட்டும் பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி தலைவரும் ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சத்தில் நம்ம தலைவர் தான் அதிக வேலை வாங்க, மற்றவங்க வேலை வாங்க மாட்டாங்க. அந்த தலைவருக்கும் தெரியும் இவங்க நம்ம மாதிரி ஒரு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணணும். இதை யாரும் நடத்துறதுக்கு இல்லை. எல்லாரும் ஆப்பு நட்டு ஓடுறீங்க, வேலை செய்யறீங்க. எதுக்காக வேலை செய்யணும்? எல்லாம் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோமே. ஆனால் அதுக்கான மதிப்பு இல்லை, மரியாதை எதுவுமே இல்லை. நம்ம என்ன ஒன்றுமே இல்லை. யாருக்கு இங்கே வந்துருக்கிற தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், பரப்புரையாளர்கள், மக்களை தேடி மருத்துவர்கள் எல்லாருமே ஆப்ரேட்டர்கள் வெறும் அடிமட்டை, நம்மளை அடிமட்டை அவங்க சுத்தமாக அப்படியே செருப்பு கூட நம்மளை அதை விட மட்டமாக நினைக்கிறாங்க. அதில் வந்து உயர்த்தணும். அதுக்கு தான் இங்கே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு வந்துக்கிறோம். எல்லாருமே அதான் சொல்லுவேன், ஒத்துமையாக போராடணும். எல்லாருமே எல்லாத்துக்கும் இன்னைக்கு போராட்டம் பண்ணி சேலரி உயர்ந்து எல்லாமே எதிர்பார்த்து அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் எல்லாரும் அங்கே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க, கொஞ்சம் நிக்காதீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பணியாளர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துக்கு வரும்படி கேட்டு வருகிறேன். யாரும் அங்கங்கே இருக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாரும் வாங்க, இப்படி மின்பக்கமா. கொஞ்சம் எல்லாம் சைலண்டா இருங்க. இப்போது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அழகம்மாள் அவர்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்மா, என் பேர் அழகம்மா. விழுப்புரம் மாவட்டம் கண்டமனம் இருக்கிறோம். வேலை வந்து முதல்ல நம்மளை கூப்பிடும்போது 2 மணி நேரத்து வேலைன்னு சொன்னாங்க. கேரி பை, வாட் பாட்டில், டயர், இந்த 3 தான் எடுக்கணும். 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் இருக்கே தேவையில்ல, வீட்டுக்கு போயிடணும். மக்காத குப்பையை மட்டும்தான் எடுக்கணும். மக்காத குப்பை மட்டும் தான் எடுக்கணும். மக்காத குப்பை அவங்க வீட்டு வாசலே விடணும்னாங்க. இப்போ எவ்வளோ வேலை வாங்குறாங்க, ஒரு டேக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 10 நாள் அந்த டேக்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வண்டி, அந்த வண்டியில் ஒரு 4 டப்பா, அந்த டப்பா போட்டு
சங்கத்து மூலியமா வருது எங்களுக்கு. நாங்க வாங்குறோம் ஜெச்ச ஈழம் பேமஸ். மாற ஒரு பொண்ணு சொன்னாதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேமஸ் போடுது ஒரு பொண்ணு. அக்கா குப்பை எப்ப எல்லாம் வருவீங்க? ஏமா பேமஸ் போடணும்? போடுமா, வேதான் வரல அள்ளி போடு. இவ்வளோ நாங்களும் பொண்ணுதான், அதுவும் பொண்ணுதான், நானும் கட்ட பிள்ளைதான் இருந்தாலும் போடுமா. அம்மா ஒரு அம்மா வந்தாங்க, எலி தூக்கிட்டே வராங்க. யாரு எவரும் இல்லைங்க, சொந்தக்காரர் தான். எலி எப்படி தூக்கி வருது? மூக்க பிடிச்சிட்டு எலி பிடிச்சின்னு வருது. நான் குப்பை வாடுறேன் கீழே குடிஞ்சு. என்னக்கா எலி பிடிச்சின்னு வர? நான் தூக்கின்னு வரேன். அப்ப எங்க உண்ணாராதா? அப்ப எங்க உண்ணாராதா? நாங்கள் மனுஷன் இல்லையா? அப்ப நாங்கள் கஷ்டம் இல்லைன்னா வேலைக்கு வந்துட்டா அவங்க எது ஒன்றா செய்யலாம். ஒரு அம்மா என்ன பண்ணுது, வெளியே போயிட்டு 4 நாளா 5 நாளா வாரி கவரில் போட்டு வச்சுக்கும் போகுது. நான் என்ன பண்ணேன், கவர் கொடுக்குமான்னு சொன்னேன். அக்கா கொட்டிட்டு எனக்கு கவர் வேணுங்காச்சு. கொட்டுனா பூரா வெளியே போகுது. பசங்க பூரா கட்டா படம் இருக்குது. அந்த வாடி பூரா வாடி எப்படி கழுவுது? நான் காலால கழுவுறா, என்ன கையால கழுவுறா, இல்லை எங்க காசு போட்டு விட்டுக்கிறேன். நான் எப்படி கழுவுத்தேன்? ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு போடுறேன். என்ன அவங்க கிட்ட போய் சொன்னா எல்லாம் தான் இருக்கும், நீங்க தான் பார்த்து வாங்கணும். அப்ப என்ன பண்ணாங்க, வெங்காய பேப்பரு மக்காத பேப்பர் ஒரு கவர்ல கொடுக்கும் அதிகாரி சாரு. மக்கா